வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்மளுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, மாணவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நேற்று ப்ரோக்ராமில் புதுசாக நம்ம சென்டரில் இருந்து புதுசாக ஒரு தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி போட்டுக்கிறதாட்டு சொன்னேன். நேற்று அதை நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ இன்றைக்கி அதை உங்கள்கிட்ட காமிச்சு அதை பற்றின டீட்டெயிலையும் நான் சொல்லிடுறேன். அதாவது இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரிஸ் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது இப்போது. பட் அரௌண்ட் ஒரு 10-15 கம்பெனிகளுக்கு மேலே இருக்குது. பட் தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி மிக மிக குறைவு. அப்படியே இருந்தாலும் விலை ரொம்ப ஜாஸ்தி, 500 ரூபாய் 800 ரூபாய் அந்த அளவுக்கு ரேஞ்சில் உள்ளதான் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி, அதாவது தமிழ் வார்த்தைகளுக்கு ஆங்கில அர்த்தம். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இந்த டிக்ஷனரியினுடைய முக்கியத்துவத்தை எப்படி புரிய வைக்கிறதுனா, இப்போ நாக்குக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்ட்டு நம்ம கேமராமேன்கிட்டே கேட்போமே, நாக்குக்கு இங்கிலீஷில் என்ன சார்? டங். நாக்கு இருக்கு இல்லையா, நாக்குக்கு இங்கிலீஷில் டங். சரி, இது எல்லாருக்கும் தெரியும். உள்நாக்கு உள்ள ஒரு நாக்கு இருக்கு இல்லையா, குட்டி நாக்கு, அந்த உள்நாக்குக்கு இங்கிலீஷில் என்ன? ஸ்மால் டங்லாம் கிடையாது, ஸ்மால் டங்குலாம் சொல்லக்கூடாது. நாக்குக்கு இங்கிலீஷில் டங், உள்நாக்குக்கு இங்கிலீஷில் என்னன்னு தெரியாது. இப்போ இதை தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இந்த டிக்ஷனரி. இப்போது இது அகர வரிசையில் கொடுத்துருக்குறேன். இந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரே குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும். காங்கா சாங்கா அந்த வரிசையில் தான் கொடுத்துருக்குறோம். இப்போ ஊ வரிசையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஊ வரிசையில் உள்நாக்கு உவ்லா, UVULA. உள்நாக்குக்கு இங்கிலீஷில் என்ன? உவ்லா, UVULA. பல்லுக்கு இங்கிலீஷில் என்ன? டீத். கேட்டால் ஸ்டூடெண்ட்டை கேட்டால் டக்குன்னு சொல்லிடுறேன். பல்லுக்கு என்ன? டீத். கடவாய் பல்லுக்கு இங்கிலீஷில் பிக் டீத்னு சொல்லிடுறதா? மலார் டீத், MOLAR, மலார் டீத். இப்போ கடவாய் பல்லுக்கு நீங்கள் இங்கிலீஷில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காவரிசையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கடவாய்ப்பல், மலார் டீத். எலிக்கு இங்கிலீஷில் என்ன? ரேட், எல்லாருக்கும் தெரியும். பெருச்சாலிக்கு சில பேர் பிக் ரேட்னு சொல்லிடுவாங்க. பிக் ரேட், ஸ்மால் ரேட்லாம் கிடையாது, பேண்டிகூட். ஸோ இந்த மாதிரி எந்த வார்த்தைகளுக்கு வேண்டுமானாலும் அதாவது இது நாங்கள் ஒரு டீமாக ப்ரிப்பேர் பண்ணது. இதில் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் வேர்ட்ஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ், அன்றாடம் பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக தொகுத்து அகர வரிசையில் கொடுத்துருக்குறோம். இதனுடைய விலை 100 ரூபாய், வெறும் 100 ரூபாய் தான், 100 rupees தான். இது இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தங்களுடைய கையிலையும் இருக்க வேண்டிய டிக்ஷனரி இது ஒரே நாளில் ஒரே வாரத்தில் ப்ரிப்பேர் ரெடி பண்ண டிக்ஷனரி கிடையாது. இட் டுக் மோர் தென் 6 months டு கம்ப்ளீட் திஸ் டிக்ஷனரி. ஒரு 6 மாத உழைப்பு. இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்த கையிலும் இருக்க வேண்டிய டிக்ஷனரி. சரி, இதை இப்போ நாங்கள் வாங்குறது எப்படி சார்? வேறு ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் இந்த நம்பருக்கு, இதனுடைய விலை மீண்டும் சொல்கிறேன், வெறும் 100 ரூபாய் தான், 100 rupees. இது லாப நோக்கோட இந்த டிக்ஷனரி நாங்கள் ரெடி பண்ணலை. அதாவது இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் போய் இது சேரணுன்றதுக்காக தான். ஓகே, இந்த 9677797877 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவங்க உங்களுக்கு கொரியர் மூலியம், நீங்கள் மணி ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரியர் மூலியமாக அனுப்பி தருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் விபிபி மூலமாக கேஷ் ஆன் டெலிவரி உங்கள் வீட்டிலே போஸ்ட்மேன் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காசு கலெக்ட் பண்ணிப்பார். அந்த மாதிரி இருக்குது. போஸ்டல் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 100 ரூபாய் நீங்கள் பாட்டு போஸ்ட்மேன்ட்ட சண்டை போட்டுறக்கூடாது. டிவியில் சார் 100 ரூபா தான் சொல்கிறீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா 15 ரூபா 20 ரூபா கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட்மேன்ட்ட சண்டை போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ போஸ்டல் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி தான் டிவிடிஸ் நம்ம டோட்டலாக அந்த டிவிடிஸ் பற்றின என்கொயரிஸ் நிறைய இருக்கும். இப்போ முதல்ல 3 டிவிடி போட்டிருந்தோம் ட்ரையல் பேக்காக. அந்த 50 டிவிடிஸ்னுடைய ட்ரையல் பேக் இதில் இந்த ட்ரையல் பேக் இதுவும் 100 rupees தான். இதில் ஒரு 4 to 5 hours ப்ரோக்ராம் இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் 200 rupeesக்கு வாங்கிக்கலாம். நீங்கள் இதை வாங்கி போட்டு பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த டிவிடிஸ் மூலயமா இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் அந்த 50 டிவிடிஸ் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு டிவிடிலையும் ஒவ்வொரு மணி நேரம் ப்ரோக்ராம் இருக்கும். டோட்டலாக 50 டிவிடிஸில் 50 hours ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸில் உங்களுக்கு இதை பற்றின முழுமையான விஷயங்கள் எல்லாமே SMS மூலயமா சென்ட் பண்ணி தருவாங்க. ஓகே, சரி, இப்போ கேள்விகளுக்கு போகலாமா? சரி, இன்னைக்கு முதல் கேள்வி சார், அந்த 7 o'clock அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார், 7 o'clock
o'clock, 7 o'clock இப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார், இந்த ஓக்கு அர்த்தம் என்ன? இந்த ஓ 7 o'clockன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஓக்கு அர்த்தம் என்ன? 5 o'clock 7 o'clockனு வந்து ஒரு பிளேடினுடைய பேரே 7 o'clockனு இருக்குது. கேட்டது அதான் இந்த ஓக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு நான் உடனே ஃபோன்லேயே சொல்லிட்டேன். இந்த கேள்வி எடுத்ததற்கான காரணம் இந்த இருக்கு இல்லையா, இந்த விஷயம் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கு தான். ஓகே, இதனுடைய பேர் என்னது? இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் APOSTROPHE இதை வந்து அப்பாஸ்டர்ஃபின்னு உச்சரிப்பாங்க. இதனுடைய உச்சரிப்பு அப்பாஸ்டர்ஃபி, அம்மாஸ்டர்ஃபி, தாத்தாஸ்டர்ஃபிலாம் கிடையாது. இதனுடைய உச்சரிப்பு அப்பஸ்ட்ரஃபி. அப்பாஸ் சொல்லக்கூடாது, அப்பஸ். டிக்ஷனரி எடுத்து பாருங்கள். அப்பஸ்ட்ரஃபி இதனுடைய உச்சரிப்பு. ஓகே, சரி, இந்த அப்பஸ்ட்ரஃபி பற்றி சொல்லித்தர்றதுக்கு தான் இந்த 7 o'clock அப்படின்ற இந்த டவுட்டே நான் எடுத்தது. ஃபர்ஸ்ட் இந்த 7 o'clockனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்றதை பார்த்துக்கிடுவோம். 7 of the clock, 7 of the clock. ஓகே, இந்த ஆஃப் த இந்த 4 எழுத்தை முழுங்கிட்டு தான் இந்த அப்பஸ்ட்ரஃபி வந்திருக்கு. இந்த அப்பஸ்ட்ரஃபிக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். அப்பாஸ்ட்ரஃபியில் இந்த அப்பஸ்ட்ரஃபிக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா அனகோண்டான்னு பேர் வச்சுருக்கிறேன். அனகோண்டா தெரியுங்களே, அனகோண்டா என்ன பண்ணும்? யாரையாவது பார்த்தோம், ஏதாவது விலங்குகளையோ மனிதர்களையோ பார்த்தா டபுக்குன்னு முழுங்கிடும். அதே மாதிரி தான் இந்த ஒரு எழுத்துக்களையோ ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்களையோ உள் வாங்கிட்டு தான் இந்த அப்பஸ்ட்ரஃபி வரும். இந்த அப்பஸ்ட்ரஃபிக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூசேஜ் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த அனகோண்டா மீன்ஸ் அப்பஸ்ட்ரஃபி. இந்த அப்பஸ்ட்ரஃபி எத்தனை எழுத்தை முழுங்கிருக்கு? 1 2 3 4 4 எழுத்தை முழுங்கிட்டு இந்த அப்பஸ்ட்ரஃபி வந்திருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ டிட் ப்ளஸ் நாட் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டிடின்ட். இங்கே இந்த அப்பஸ்ட்ரஃபி எத்தனை எழுத்தை முழுங்கிருக்கு? ஓவை மட்டும் முழுங்கிருக்கு. வில் ப்ளஸ் நாட் இதை எப்படி சொல்கிறோம்? ஓன்ட். புரியுதுங்களா இல்லையா? இதில் இங்கே எத்தனை எழுத்துக்களை முழுங்கிட்டு வந்திருக்கு? ஐயை காணும், 2 எல்லை காணும், மற்றபடி ஓஎன் இருக்குது. இங்கே 3 எழுத்துக்களை முழுங்கிட்டு வந்திருக்கு. இங்கே ஒரு எழுத்து, இங்கே 4 எழுத்து. புரியுதுங்களா இல்லையா? இந்த மாதிரி எழுத்துக்களை உள்வாங்கிட்டு இந்த அப்பஸ்ட்ரஃபி வரும். இதுக்கு இன்னொரு யூசேஜும் கூட இருக்குது. டூ ப்ளஸ் நாட் அது நிறைய இருக்குது. டூ ப்ளஸ் நாட் என்ன வரும்? டோன்ட். புரியுதுங்களா இல்லையா? இந்த அப்பஸ்ட்ரஃபி இங்கே இருக்குனாலேயும் உள்ள சம்திங் ஏதோ உள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா பிள்ளைங்க? இந்த 7 o'clock அப்படின்றதுக்கு 7 of the clock இது ஒரு யூசேஜ். அப்பஸ்ட்ரஃபியினுடைய இன்னொரு யூசேஜ். இன்னொன்று வந்து பொசசிவ் கேஸ், அதாவது உடைய அப்படின்ற பொருளில் வரும். உடைய இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு இதிலே எழுதுறேன்னா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்பஸ்ட்ரஃபி வந்துட்டு நான் அனகோண்டா, அதாவது எழுத்துக்களை உள்வாங்கிட்டு தான் இப்படி வருது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கவனிங்க, உடையன்ற மீனிங்கில் வரும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் குமார்ஸ் ஷர்ட் அதாவது குமாரினுடைய சட்டை. இந்த அப்பஸ்ட்ரஃபி இந்த இடத்துல எதை உள்வாங்கிட்டு வரல, இது உடையன்ற மீனிங்கில் வரும். ஓகேவா? குமார்ஸ் ஷர்ட் குமாரினுடைய சட்டை. புரியுதுங்களா இல்லையா? பிரியாஸ் ஃபாதர் பிரியாவினுடைய அப்பா. உடைய ஒன்று இந்த உடையன்ற மீனிங்கில் வருது. இதுலேயும் கூட இன்னொரு விஷயம் சொல்லித்தர வேண்டியிருக்கு. இது நிறைய பேர் தப்பு பண்ணுற ஒரு இடம். இதாவது பாய்ஸ் ஸ்கூல் இங்கே வந்து எஸ்ஸுக்கு அடுத்து அப்பஸ்ட்ரஃபி வருது. இதை இப்படி எழுதி பாருங்க, BOYS. பாய்ஸ் ஸ்கூல்னா இது தப்பு. பாய்னா பையன், ஒரு பையனினுடைய பள்ளிக்கூடம், ஒரு பையனுக்காக ஒரு பள்ளிக்கூடம் கட்ட மாட்டாங்க இல்லையா? இது தப்பு. இதுதான் கரெக்ட். பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல். சில்ட்ரன்ஸ் டே, CHILDREN, சில்ட்ரன்ஸ் டே. பாருங்க, இதுல ப்ளூரல், இது குழந்தைகளினுடைய தினம். டீச்சர்ஸ் டே, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை தான் நாம் ஆசிரியர்களுடைய தினமாக கொண்டாடப்படும். அதான் அவர் டீச்சர்ஸ் டே. புரியுதுங்களா இல்லையா? ஆசிரியர்களினுடைய தினம் இல்லை, அது
டீச்சர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, புரியுதுங்களா இல்லையா? பாய்ஸ் ஹாஸ்டல். இப்போ WOMAN இது உமன், உமன். WOMEN இது விமன், இதனுடைய உச்சரிப்பு விமன். அப்போ விமன்ஸ் காலேஜ், விமன்ஸ் காலேஜ், புரியுதுங்களா இல்லையா? ப்ளூரலுக்கு அடுத்து இப்போ எஸ்ல முடியும் போது, ப்ளூரலில் வரும்போது எஸ்ல முடியும் போது நீங்கள் இப்படி போட்டுரும், எஸ்ஸுக்கு அடுத்து அப்போஸ்ட்ரோஃபி போடணும். ஓகே, இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய பேர் தப்பு பண்ணுற ஒரு இடம். ஓகே, சரி, இந்த 7 o'clock இருந்து பாருங்கள் நம்ம எவ்வளோ விஷயம். இதனுடைய உச்சரிப்பு வந்து அப்பாஸ்ட்ரஃபி கிடையாது, அப்போஸ்ட்ரோஃபி. இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கிறோம்? அனகோண்டா. ஒரு இடத்துல ஏதோ முழுங்கிட்டு வந்துடுது. அண்ட் இன்னும் நிறைய யூசேஜ் இருக்குது. இந்த 90s அப்படி சொல்லுவோம் இல்லையா? இப்போ 1990, 90s 90களில் வந்த பாடல்கள் 90s இதுக்கும் இருக்குது. அப்ரிவேஷன்ஸ் கூட அப்போஸ்ட்ரோஃபி வரும், நிறைய யூசேஜ் இருக்குது. அந்த 2 முக்கியமான யூசேஜ் இதுதான். ஒன்று எழுத்துக்களை உள்வாங்கிட்டு வருது, இன்னொன்று உடையன்ற மீனிங்கில் வருது. எஸ்ஸில் முடியும் போது எஸ்ஸுக்கு அடுத்து நீங்கள் அப்போஸ்ட்ரோஃபி போட்டுருணும். ஓகே, இதுக்கு அடுத்து ஹிஸ்ஸிங் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜீசஸ், மோசஸ் வருது இல்லையா? மோசஸ் 10 commandments. அந்த இடத்துல ஹிஸ்ஸிங் சவுண்ட்ஸில் எஸ் முடியும் போது அதுக்கு அடுத்து நீங்கள் அப்போஸ்ட்ரோஃபி போடலாம். சரி, அது ரொம்ப டீப்பாக போய் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். மிக முக்கியமான யூசேஜ் இதுதான். இந்த ரெண்டு யூசேஜ் தான். ஒன்று உடையன்ற மீனிங்கில் வருது, இன்னொன்று வந்து சில எழுத்துக்களை உள்வாங்கிட்டு வருது. சரி, ஓகே. சரி, இனி அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சரி, இதை அழிச்சிருவோம். Learn spoken English through video DVDs. கடந்த 8 வருடங்களாக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி அளித்த எமது SK ஸ்போக்கன் இங்கிலீஷ் நிறுவனம் தற்போது வீட்டில் இருந்தே ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் வகையில் செல்ஃப் லேர்னிங் கோர்ஸாக 50 வீடியோ டிவிடிக்கள் 2 பகுதிகளாக வெளியிட்டிருக்கிறோம். இந்த டிவிடியில் நீங்கள் பார்ப்பது போல் போர்டில் எழுதி கற்பிக்கப்பட்டுள்ளதால் மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். எங்களது 50 டிவிடிக்களில் கற்பிக்கப்பட்டுள்ள பாடங்களை பற்றிய முழுமையான விவரங்கள் அறிய www.skspokenenglish.tk என்ற இணையதள முகவரியிலோ அல்லது 9677977877 என்ற அலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளவும். ஃபோன் மூலமாக ஆர்டர் செய்தால் உங்கள் வீட்டிற்கே டிவிடிக்கள் அனுப்பி வைக்கப்படும். For more details, contact SK Spoken English Training Center, opposite New Bus Stand, LIC Building, near Canara Bank, Valiur. Cell 9677797877.